அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். தேர்வுகள் நடைபெறக்கூடிய காலகட்டம் 10th பிளஸ் 2 அது போன்ற உயரிய தேர்வுகள் எல்லாம், காலேஜினுடைய தேர்வுகள், நீட் போன்ற உயரிய தேர்வுகள் எல்லாம் நடைபெறக்கூடிய காலகட்டங்கள் இது. குறிப்பாக நம்முடைய வீட்டு பிள்ளைகள் 10th பிளஸ் 2 பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்முடைய பிள்ளைகள் அதில் நல்ல தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? மார்க்கம் சொல்லித்தந்த இதை நீங்கள் செய்து பாருங்கள். உறுதியாக உங்களுடைய மக்கள் தேர்வுகளிலே உயர்ந்த தரத்தை அவர்கள் பெறுவார்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்கள் படிப்பது, அவர்கள் முயற்சிப்பதெல்லாம் நிச்சயமாக வேண்டும். அதே நேரத்திலே சில சூறாக்கள், சில விஷயங்கள் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்திவிடும் என்பதில் சந்தேகமில்லை. குர்ஆன் வசனங்கள், சில துஆக்கள், சில திக்ருகள் நிச்சயமாக நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் சேர்க்கும். குறிப்பாக நம்முடைய மக்களுடைய படிப்புகளின் விஷயங்களிலே நல்ல மதிப்பெண்களை அல்லாஹு தாலா தந்து விடுவான். 100% அல்லாஹு தாலா தேர்ச்சியை தருவான். என்ன நோக்கத்தோடு அவர்கள் நல்ல நிலையிலே அவர்கள் படிக்கிறார்களோ அந்த நோக்கம் சிதையாமல் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான். நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியை தருவான். ஓதுங்கள், அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. ஆரம்பமாக மேன்மக்கள் சொல்வார்கள், உங்களுடைய மக்கள் நல்ல விதத்தில் படிக்க வேண்டுமா, அவர்களை அதிகமாக அலம் நஷ்ரஹ் என்ற சூறாவை ஓதி வரச் சொல்லுங்கள். ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் என்ற இந்த சூறாவை அதிகமாக ஓதச் சொல்ல வேண்டும். சூறாவை உங்களுக்கு நான் ஓதி காண்பிக்கிறேன். ஸ்கிரீனில் இருந்து தெரியும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب என்ற இந்த சூறாவை அதிகமாக உங்களுடைய மக்களை ஓதி வரச் சொல்லுங்கள். மேன்மக்கள் சொல்வார்கள், அவர்கள் படிப்பிலே மிகப்பெரிய அந்தஸ்தை அவர்கள் அடைந்து விடுவார்கள். மட்டுமல்ல, இன்னும் நிறைய திக்ர்களை மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. உங்களுடைய குழந்தைகளுக்கு குர்ஆனில் வரக்கூடிய நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தங்களுடைய நாவிலே இருந்த பிரச்சனை நீங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்களே, மன தெளிவு கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்தார்களே, அப்படிப்பட்ட இந்த சிறப்பான திக்ரையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நிச்சயமாக அவர்கள் தேர்விலே வெற்றி பெறுவார்கள். இதற்கு பின்னாலும் தேர்வினுடைய மதிப்பெண்கள் வரும் வரை ஓத வேண்டிய திக்ரையும் பதிவு செய்வேன். அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. உங்களுடைய மக்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள். ரப்பிஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. ரொம்ப சிம்பிள், ரொம்ப லேசானது. ரப்பிஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. என்ன பொருள்? ரப்பிஷ்ரஹ் லி சத்ரி, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை எனக்கு நீ விரிவாக்கி கொடு, தெளிவுபடுத்தி கொடு. வ யஸ்ஸிர் லி அம்ரி, என்னுடைய காரியத்தை நீ லேசாக்கி விடு. தேர்வு எழுத போறதுக்கு முன்னாடி இதை ஓதிட்டு போனாங்கன்னு சொன்னா அந்த தேர்வை அல்லாஹ் லேசாக்கி விடுவான் என்பது இமாம்களின் கருத்துகள், குர்ஆன் வசனம். ஆக உங்களுடைய குழந்தைகளை இந்த வசனத்தை ஓதச் செய்து விட்டு பிறகு தேர்வை எழுதச் சொல்லுங்க. நிச்சயமாக அல்லாஹ் பெரும் வெற்றியை லேசாக்கி தந்து விடுவான். 100% வெற்றியும் கிடைத்து விடும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதே போன்று தேர்வை எழுதியவர்கள் தேர்வை எழுதக்கூடிய அந்த நேரத்திலிருந்து, அந்த சூழலிலிருந்து, இன்று தேர்வு எழுத போகிறார்கள் என்றால் அன்றிலிருந்து ரிசல்ட் வரும் வரை இதை தொடர்ந்து ஓத வேண்டும். என்ன ஓத வேண்டும்? யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ், யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ் என்று 71 முறை ஓத வேண்டும். என்ன பொருள்? வெற்றியை தருபவனே என்று பொருள். அல்லாஹ் வெற்றியை தருவான். அல்லாஹ் வெற்றியை தருபவன் என்பது அல்லாஹ்வின் பெயர். அல்லாஹ்வின் இந்த பெயரை எக்ஸாம் எழுதுகிற அன்றைய நாளிலிருந்து ரிசல்ட் வரும் வரை 71 முறை யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ் என்று தொடர்ந்து ஓத வேண்டும். அதே போன்று யா முகத்திமு யா அல்லாஹ், யா முகத்திமு யா அல்லாஹ் என்று 184 முறை ஓத வேண்டும். இந்த இரண்டையும் ரிசல்ட் வரும் வரை ஓதச் செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகள் பரீட்சையிலே மிகப்பெரிய வெற்றியை காண்பார்கள். ஆக 3 விஷயங்கள். ஒன்று, அலம் நஷ்ரஹ் சூராவை அதிகமாக ஓதச் சொல்லுங்கள். இரண்டாவது, ரப்பிஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி என்பதை ஓதச் சொல்லுங்கள். மூன்றாவது, யா ஃபத்தாஹ் யா அல்லாஹ் என்பதையும், யா முகத்திமு யா அல்லாஹ் என்பதையும் குறிப்பிட்ட எண்ணிக்கையின் அடிப்படையில் ரிசல்ட் வரும் வரை இந்த இரண்டையும் ஓதச் சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. நம்முடைய மக்களுக்கு பரிபூர்ண வெற்றியை தருவானாக. அரசாங்கம் சார்ந்த அத்துணை துறைகளிலும் சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா உயர்ந்த இடங்களில் அமரச் செய்வானாக. எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா பரீட்சைகளை லேசாக்கி எல்லா சமுதாய மக்களும் உயர்ந்த, நிறைந்த, தன்னிறைவான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அமைத்து தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.